2 பெண்கள் சேர்ந்து மாறி, மாறி சிறப்பான ஒரு ஆட்சிய குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பங்களாதேஷ்ல. ஒண்ணு ஷேக் ஹசீனா, இன்னொன்னு கலிதாசியா. அவாமி லீக், பிஎன்பி அப்படின்னு 2 பார்ட்டி இருந்துச்சு. ஆனா, இந்த மாணவர்கள்லாம் காட்டுமிராண்டித்தனமா போராடி இடைக்கால அரசுக்கு தலைவரா யூனுஸ கொண்டு வந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம 2026ல நடக்கிற தேர்தல்ல ஜனநாயக முறைப்படி மாணவர்கள் அமைப்பு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி அப்படின்ற ஒண்ண உருவாக்குனாங்க. என்சிபி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஒரு கட்சி யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மாணவர்கள் அமைப்புக்குள்ளேயே இப்போ முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஜமாத் இஸ்லாமின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு. 1971ல் பங்களாதேஷ்ல நடந்த நிறைய பிரச்சனைக்கு காரணமான அமைப்பு. ஸோ இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட ஒரு அமைப்பு கூட நம்ம கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு என்சிபியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மாணவர்களும் இன்னொரு தரப்பு மாணவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்களா. இதனால இவங்களுக்குள்ள பிளவு வந்து நிறைய பேர் அவங்க பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்களாம். இப்போ இந்த ரிசைன் பண்ணிட்டு போனதில் கொஞ்சம் பேர் தாரிக் ரஹ்மான் கலிதாசியாவோட பையன் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு பிஎன்பி கட்சியை இந்த ஒரு தேர்தலில் போட்டியிட வைக்கிறதுக்கு. அவரு கூட கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. என்சிபியில் செங்குத்தா ஒரு பிளவு வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அந்த ஒரு எண்ணம், அதாவது இந்த ஜனநாயக முறைப்படி ஆட்சி அமைஞ்சதுன்னா பங்களாதேஷை முழுக்க முழுக்க என்சிபி பார்ட்டி கைப்பற்றிடும். அதன் மூலயமா பாகிஸ்தான் ஆதிக்கத்தை மறைமுகமாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் மக்கள் மத்தியிலேயே வெறும் 8-9% தான் இந்த என்சிபி பார்ட்டிக்கு ஆதரவு இருக்கான். மிகப்பெரிய அளவில் இப்போதைக்கு யாருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா பிஎன்பி கட்சி கலிதாசியாவோட மகன் தாரிக் ரஹ்மானுக்கு. ஏன்னா அவாமி லைக் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி போட்டி போட முடியாதுன்ற பட்சத்தில் பெரும்பாலான பங்களாதேஷி மைனாரிட்டி வாக்குகள் இந்த பிஎன்பி கட்சிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தாரிக் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. பாகிஸ்தானுடைய பிளானில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உருவாயிருக்கு மாணவர்கள் போடுற அந்த குஸ்தியினால. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடே.